Hi students, I am Dilip Babu, Samachar Maths class 12th, chapter 4, differential equations, exercise 4.3, solve the following homogeneous equations. So question number 3 பாருங்க, x dy by dx minus y equal to root of x square plus y square கொடுத்துருக்காரு. ஸோ நமக்கு y வந்து LHS சைடில் நெகட்டிவ், கன்வெர்ட்டிங் இன்ட்டு RHS சைட் பாசிட்டிவ் ஆகிடும். அப்போது x dy by dx equal to x square plus y square root plus y. அதுக்கு அடுத்தது x வந்து மல்டிப்ளை இருக்கிறது கன்வெர்ட்டிங் இன்ட்டு RHS சைடு. ஸோ அப்போ dy by dx equal to root of x square plus y square plus y whole divided by x. ஸோ அப்போ நமக்கு இங்கே LHS சைடில் எந்த விதமான நம்பரும் மல்டிப்ளை இல்லை. அப்போ மல்டிப்ளை இல்லைன்னும் போது இட் இஸ் ஏ ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன்ஸ். இட் இஸ் homogeneous equations. Suppose put y equal to vx. yல இருக்கக்கூடிய vx நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஸோ இது dy by dxன்னு எழுதலாம். x டிஃபரன்ட் பண்ணும்போது 1, அதனால் வேல்யூ என்ன வரும், v வரும். அடுத்தது x அப்படியே வச்சுக்கிட்டு v டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dv divided by dx. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா dy by dxனோட வேல்யூ இதோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த வேல்யூவை இந்த பிளேஸில் ரீப்ளேஸ் பண்ணுறோம். இப்போது v ப்ளஸ் x dv divided by dx ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ப்ளஸ் y ஹோல் டிவைட் பை x போட்டதுக்கப்புறமா இந்த ஒய்னுடைய பிளேஸில் vx என்ற வார்த்தை இருக்கு இல்லையா, அதை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ ரூட் ஆஃப் x ஸ்கொயர் ப்ளஸ் vx ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் vx டிவைட் பை x ஈக்குவல் டு, ஸோ இந்த ஸ்கொயர் உள்ளே ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அப்போ ரூட் ஆஃப் x ஸ்கொயர் ப்ளஸ் v ஸ்கொயர் x ஸ்கொயர் ப்ளஸ் vx ஹோல் டிவைட் பை x. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ரூட்டுக்குள்ளேயே எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ்க்கு காமனாக இருக்குது, அதை மட்டும் தனியாக காமனாக எடுக்கலாம். பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ஓப்பன் ப்ராக்கெட் 1 ப்ளஸ் வி ஸ்கொயர் க்ளோஸ் ப்ராக்கெட் ரூட்டு ப்ளஸ் விஎக்ஸ் ஹோல் டிவைட் பை எக்ஸ். இப்போ இந்த ரூட்டை எக்ஸ் ஸ்கொயருக்கு தனியாகவும் 1 ப்ளஸ் வி ஸ்கொயருக்கு தனியாகவும் ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ நம்ம தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல், பேலன்ஸ் நமக்கு எக்ஸு root of 1 plus v square plus vx whole divide by x. நியூமரேட்டரில் பாருங்கள், இங்கேயும் x இருக்குது, இங்கேயும் x இருக்குது. அந்த x மட்டும் காமனாக வெளியே எடுத்துக்கலாம். அப்போது பேலன்ஸ் x ஓப்பன் ப்ராக்கெட் 1 ப்ளஸ் x ஓப்பன் ப்ராக்கெட் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் v ஸ்கொயர் ப்ளஸ் v க்ளோஸ் ப்ராக்கெட் டிவைட் பை x. x கேன்சல், பேலன்ஸ் root of 1 plus v square plus v. ஸோ நமக்கு LHS சைடில் பார்த்திங்க அப்படின்னா v plus x into dv divided by dx இதனுடைய வேல்யூ தான் நம்ம இது கண்டுபிடிச்சிருக்கோம். செகண்ட் dvன்றது இங்கே பாசிட்டிவில் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் வேல்யூ கன்வெர்ட்டிங் இன்ட்டு RHS சைட் கொண்டு போயிடலாம். அப்போது x dv divided by dx equal to root of 1 plus v square plus v minus v. So positive negative cancel, balance root of 1 plus v square x dv divided by dx. dx RHS சைடில் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ x மல்டிப்ளை சைட் போனால் டிவைட் ஆகிடும். ஸோ x dv root of 1 plus v square dx. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ் எல்லாம் ஒரு குரூப்பாகவும் டிவி எல்லாம் ஒரு குரூப் பண்ணிக்கலாம். அப்போது டிவி டிவைட் பை ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் வி ஸ்கொயர் ஈக்குவல் டு டிஎக்ஸ் டிவைட் பை எக்ஸ். ஸோ இது போட்டு முடித்ததுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா டேக்கிங் இன்டெக்ரல் ஆன் போத் சைட்ஸ். டிவி ஈக்குவல் டு இன்டெக்ரல் 1 பை எக்ஸ் டிஎக்ஸ். இன்டெக்ரல் 1 பை ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்முலா நமக்கு தெரியும். log open bracket
v ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் வி ஸ்கொயர். ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா +1 நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதனால் இதுக்கு log x ப்ளஸ் log c m ப்ளஸ் n ஃபார்முலா. ஸோ அப்போது log cx log v ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் வி ஸ்கொயர். இப்போ log கேன்சல், பேலன்ஸு v ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் வி ஸ்கொயர் ஈக்குவல் டு cx. ஸோ இப்போ நமக்கு vனா வேல்யூ தெரியும் இல்லையா, அந்த வேல்யூ எடுத்து இதில் ரீப்ளேஸ் பண்ணிடலாம். y ஈக்குவல் டு vxன்னு அஷ்யூம் பண்ணியிருப்போம் இல்லையா, v மட்டும் வேணும். அப்போ எக்ஸு இந்த பக்கம் எல்ஹெச்எஸ்ஸை கொண்டு வந்துடலாம். அப்போ v ஈக்குவல் டு y பை எக்ஸ். அப்போ இந்த வேல்யூவை இதில் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். y பை எக்ஸு ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் y பை எக்ஸு ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு cx. ஸோ இந்த ஸ்கொயர் உள்ள ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். y பை எக்ஸு ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு cx. ஸோ இந்த ரூட்டுக்குள்ளே எக்ஸ் இருக்கு இல்லையா, நியூமீட்டருக்கும் டினாமினேட்டரும் தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். அப்போது y பை எக்ஸு ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஈக்குவல் டு cx. டினாமினேட்டர் வேல்யூ ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல். அப்போ பேலன்ஸ் y பை எக்ஸு ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் ஈக்குவல் டு cx. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் காமன் டினாமினேட்டர் இருக்குது. அதாவது RHS சைடில் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு cx ஸ்கொயர். ஸோ இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர்.